தெரியுது. ஸோ ஜிவிஎஸ் அன்லிமிடெட் பிரைவேட் லிமிடெட். ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்க தம்பி எத்தனை மணிக்கு நான் கிளம்ப சொன்னேன்? காலையில 8 மணிக்கு கிளம்பி ரெடியா இருங்க காணா. இப்ப நீங்க எல்லாம் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நீங்க எல்லாரும் விழா வியாழன்மேடு பண்ணை நிலம் பாஸ் 6 திறப்பு விழா. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த காத்துக்கு நடுவுல நான் பேசுவேன், பட் என்னதான் இருந்தாலும் இதுல வந்த உடனே தம்பி விஜய் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பெரிய இடம், சொந்த வீடு, ஒரு பறவைக்கு கூட ஏதோ ஒரு மரத்துல ஒரு கூடு கட்டி தான் சொந்த இடத்துல வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரிதான் திருச்சியில பண்ணை நிலம் விற்பனை அந்த நிகழ்ச்சிக்காக திறப்பு விழாக்காக வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் இங்க இருக்கக்கூடிய அந்த பண்ணை நிலம் திறப்பு விழாக்காக வந்திருந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜெயிலர் 2ல இருக்கீங்களா அண்ணா? நீங்க எனக்காக நெல்சன் சாட்டதை கேட்டுதான் எனக்கு ஒரு வாய்ப்பாவது கிடைச்சிருக்கும்லண்ணா. இல்லண்ணா நான் கூப்பிடல. படங்கள் நிறைய இப்போ சமுத்திரகனி அண்ணா இயக்கத்துல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். மரியாதைக்குரிய கரு பழனியப்பன் ஐயா அவங்களுடைய படத்துலயும் பண்ணிட்டு இருக்கேன். நான் படம் பண்ணிட்டு இருக்கேன். அது போக சேனல்லையும் வேலை இருக்கு. இப்போ நிறைய பேர் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, நீங்க உங்களுக்கு நல்ல கேரக்டர் காமெடி ரோல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அந்த ஒரு சீன் 2 சீன் இப்படிதான் கிடைச்சிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை ஒரு திரைப்படத்துல ஒரு குறைஞ்சது ஒரு பாதி நேரமாவது நம்ம வர்ற மாதிரி ஒரு ரோல் கிடைக்கணும். இப்போ மனோரமா ஆட்சி நிறைய நகைச்சுவை பண்ணியிருந்தாலும் அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்டா இன்னைக்கும் மக்கள் மனசுல நிக்கிறாங்க. கோவைசல்ல அம்மாவும் அதே மாதிரி நிக்கிறாங்க. சோ அது மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ஏதாவது ஒரு இடத்துல கிடைச்சிட்டா என்ன ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நல்லா பண்ணிடுவேன். நான் நாயகரா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் நாயகியா அக்செப்ட் பண்ணிப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நாங்க தினந்தோறும் பாக்குறோம்ல, மனிதர்கள் மனம் நாங்க நிறைய பாக்குறோம். ஒண்ணுமே இல்லைண்ணா, அந்த நகைச்சுவை நடிகர் ஆகுறதுக்கே அவங்க நிறைய விமர்சனம் பாக்குறாங்க. அது ஒரு ஆண்கள்னா அதை தாண்டி வந்துடுறாங்க. பட் பெண்களுங்கும் போது அதை தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி தாண்டி வந்துட்டோம்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடலா தான் இருப்போம். நமக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை நம்ம கொடுக்கணுங்கிறது நம்ம வீட்டுல சொல்லி கொடுத்தது, எங்க வீட்டுல அம்மா அத்தா சொல்லி கொடுத்த விஷயம். அது பொதுப்பணியா நம்ம கையிலேருந்து மக்கள் கொடுத்ததான் திருப்பி கொடுக்குறோம். இதுல அரசியல்ல இருந்து தான் கொடுக்கணுங்கிறது இல்ல. அந்த அனுபவமும் எனக்கு சுத்தமாவும் இல்லை. அதனால நடிப்போம், முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு ஏதாவது செய்வோம், அவ்வளவுதானா. தமிழ்நாடு அரசு எங்களுக்கு நிறைய ஊக்கப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம்னா, தனிச்சு சமூகம் சார்ந்து சில விஷயங்கள் பண்றவங்களை அங்கீகரிக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. நான் இப்போ என்ன உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் பண்றேன்னு தெரியுது. முகம் தெரியாத வாலண்டியர்ஸ் 1,00,000 பேர் இருக்காங்கன்னா, இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் ஒரு கௌரவப்படுத்தினாங்கன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானா. இன்னமும் சின்ன திரை நயன்தாரா தானே இப்ப நிறைய ஹீரோயின் வந்துட்டாங்க. பழைய நயன்தாராலே இருக்கு. நயன்தாரா மேடம் காதில் படும் வரை நயன்தாரா மேம்க்கு தெரிஞ்சிச்சுன்னா ஜோதிகான்றுவேன். ஐயோ அண்ணா, இப்ப எனக்கே என்ன சொல்றது, அது சொல்லும் போது சங்கோச்சமா தான் இருக்கும். பட் சொல்லிக்கலாமாண்ணா? அவர் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் சின்ன திரை அறந்தா இனிசாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன்னா என்ன விட்டுருங்க. மமிதா பைஜோனா அண்ணா, நான் உண்மையிலே சொல்றேன், நகைச்சுவைக்காக தான் சொல்லுவேன். யாராவது மனசு கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு யோசிப்பேன். நான் அறந்தா இனிசாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன். நன்றி.